வெனஸ்டே மினி விலாக் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? என் ஹஸ்பண்ட் எதுக்கு காலையிலேயே இப்படி காலாட்டிட்டு பெருமையாக உட்காந்துருக்காருனா, இன்றைக்கி நான் காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்திரம்லாம் கழுவி கிச்சனெல்லாம் எனக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு காலையில் வந்து சமைக்கிறதுக்கே. அதேமாதிரி பீட்ரூட் ஜூஸும் போட்டே வச்சுட்டாங்க. நான் ஓகே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குடிக்கலான்னு பருப்பு கீரை எல்லாமே க்ளீன் பண்ணி அதை குக்கரில் போட்டாச்சு. குக்கரில் விசில் வந்துட்டுருக்கப்பயே தோசை ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கீரை தாளிச்சிக்கலான்னு. கிருத்திக்கும் நான் செய்யணுன்றதுக்காக பச்சை மிளகாய் எதுவுமே கீரையில் வந்து குக்கரில் போடலை. ஸோ அவனுக்கு கீரை தனியாக எடுத்து வச்சு அவனோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அதுலேயே சார்ட்டட். எங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சமாக வெண்டைக்காய் பொரியல், அதோடையே வந்து வாழைப்பூ வடை தான் பிளான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் வீட்டிலலாம் வாழைப்பூ வடை செஞ்சோன்னா ஒரு 10 வடை அப்படி நாங்கள் பாட்டுக்கு அடித்து நவுத்திட்டு இருப்போம். அவரை 3 வடை வை, நான் ஒன்று தான் சாப்பிடுவேன், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். யார் சாமி நீ, என்னடா வீட்டிலலாம் வடை போட்டால் நாங்களாம் 10-15 வடை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்தே 2 பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தேன்.